அன்பு சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம். அடியன் பிரம்மஸ்ரீ சங்கர் உங்களையே பேசிக்கொண்டிருக்கிறேன். சிறிது காலமாக இந்த போர் பதட்டம் இதெல்லாம் நடக்கும் பொழுது எனக்குள்ளேயே ஒரு சிந்தனை, உண்மையிலேயே இந்த உலகம் எதற்காக இந்த மாதிரியான போர்களை நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் நாம் யோசிக்கிறோம். அதே நேரத்தில் சில கருத்துக்களை நாம் பார்க்குறோம். சில வல்லாதிக்க சக்திகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆயில் அவருடைய கையில் வர்த்தகத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சில தகவல்கள் வருது. அதே மாதிரி சில தகவல்கள் பார்த்திங்க அப்படின்னா போர் தளவாடங்களில் ரொம்ப அதிகமாக சேல்ஸ் பண்ணி அதன் மூலமாக பணத்தை அதிகமாக நாம் எடுத்துக்கணும், அதன் மூலமாக வல்லரசு அப்படின்றத நாம் நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக போர் நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள். சில தகவல்கள் பார்த்திங்க அப்படின்னா இன அழிப்பு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜியோனிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த யூதர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த முஸ்லீம் நாடுகள் அப்படின்ற நாடுகள்லாம் இன அழிப்பு அப்படின்ற நிலையில் சில தகவல்கள்லாம் நாம் பார்க்குறோம். பட் இந்த தகவல்கள்லாம் நாம் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு தகவல் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த உலகத்தை தீர்மானிக்கின்ற சக்தியாக இருக்கின்ற இந்த பெரு வணிக முதலாளிகள் என்று சொல்லக்கூடிய இந்த குளோபல் எலைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு இலுமினாட்டிகள் என்ற பேர் கூட சொல்கிறாங்க. அந்த நபர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த என்டையர் உலகத்தையே கட்டி காக்க போகிறோம் அப்படி, அதனால தான் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்ருக்குது. ஸோ எதிர்காலத்தில் அவங்க நம்ம மேலே பெரிய அளவில் இம்போஸ் பண்ணுவாங்க, சட்டங்களெல்லாம் போடுவாங்க. நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் சாப்பிடணும், இப்படி தான் வாழணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம மேலே திணிப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நாம் பார்க்குறோம். பட் இது உண்மையிலேயே உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இந்த மனிதர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் வாழ்வியலுக்காக மட்டும்தான், இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் அப்படின்றதில் ஒரு முறை, அதாவது ஒரு மெத்தட். இந்த ஒரு மெத்தட் என்னென்னா, நம்ம வாகனங்களை நாம் ஓட்டுறதுக்காக பெட்ரோல் தேவைப்படுது, நம்ம உணவுகள்லாம் தேவைப்படுது, நம்ம உயிர் வாழ்ந்திருக்கிறதுக்கு, நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மருந்து பொருட்கள்லாம் தேவைப்படுது. அப்போ ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபார்மா கம்பெனிகள்லாம் நம்மளை இந்த ட்ரக் போன்ற விஷயங்களுக்கு அடிமையாக்கி அந்த அளவில் நாம் கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப டீப்பாக நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இதுவே எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிழக்கிந்திய கம்பெனிகள் அதுக்கப்புறம் பல நாடுகளை பிடிச்சி ஒரு காலனி ஆதிக்கம் போன்ற விஷயங்கள்லாம் இது பண்ணி ஆயில் கண்டுபிடிச்சி டாலர் தான் இந்த உலகத்தை தீர்மானிக்கிற சக்தி அப்படின்றதெல்லாம் தீர்மானம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் மனித குலத்துக்கு இருக்குது. பட் ஆனால் இந்த மனித உடலாகப்பட்டது இன்றைக்கி நேத்தா ஆரம்பிச்சது அப்படின்னா சற்றேறக்குறைய 2.5 லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே, 2.5 லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த மனித உடலும் உயிரும் இந்த பூமியில் வருவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் ஆரம்பித்து விட்டன அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இப்போ கூட இன்றைக்கி தான் நமக்கு ஆயுளுக்காகவும் இந்த போர் பிரச்சனைகளுக்காகவும் அவசப்பட்டுருக்குறோம். இந்த 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கையே மாறி போச்சு. ஆனால் இயற்கை என்ற ஒரு விஷயத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு தன்மையோடு தான் மனிதன் இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கு. அப்போது ஒரு மனிதனுக்கு பெட்ரோல் இல்லை அப்படின்னா, டீசல் இல்லைன்னா இந்த மூச்சு வாங்க முடியாது அப்படின்னா அதை தான் நாம் சிந்தித்து பார்க்கணும். இப்போ பெட்ரோல் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், ஆயில் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், கேஸ் இல்லைன்னா என்ன பண்ண முடியும். கேஸ் இல்லைன்னா மனிதன் சாப்பிடவே முடியாதா, ஆயில் இல்லைன்னா மனிதன் உயிர் வாழவே முடியாதா. அப்போ நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனில் தான் நம்ம இந்த வாழ்க்கையை திங்க் பண்ணுறோமே தவிர, இயற்கை நம்மளை எப்படி படைச்சிருக்குது அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையை நாம் கொண்டு போனோம் அப்படின்னா நாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நாம் செவிசாய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா உலகளாவிய அளவில் ஒரு மிகப்பெரிய பதட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொண்டு போகிறாங்க. லாக்டவுன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான கொண்டு போகிறாங்க, பொருளாதார முடக்கம்ன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. இப்போ ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு இந்த இயற்கையாகப்பட்டது எப்படி அவனை படைத்தது,
எந்த நிலையிலே அவன் இயற்கையோடு இயற்கையாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் இந்த அடிமைத்தனத்துலேருந்து நாம் ரொம்ப சிறப்பாக வெளியில் வந்துடலாம். இப்போ வந்து இந்த குளோபல் எலைட்ஸ் தான் வந்து நாம் சாப்பிட்ற சாப்பாடை தீர்மானம் பண்ணோம், நாங்கள் சாப்பிட வேண்டிய மருந்துகளை தீர்மானம் பண்ணோம், நான் போட்டுக்கொள்ள வேண்டிய ஊசிகளை தீர்மானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் இருக்குது. அப்படின்னா எதனால் அப்படின்னா இந்த மனிதர்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த ஆடம்பர பொருட்களை வந்து நுகர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நாம் பழக்கப்பட்டுட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்பிஜி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு செய்ய முடியாதா? எப்பவுமே ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு கிரைசிஸ் இருக்கும் பொழுது தான் ஒரு ஆராய்ச்சிகள் வந்து அதன் மூலமாக பலவிதமான புதிய கண்டுபிடிப்புகள்லாம் நம்மளை வந்து வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வரும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த எல்பிஜி ஸ்டவ் இல்லாத நேரத்தில் நமக்கு ராக்கெட் ஸ்டவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நண்பர்கள்லாம் வந்து நம்முடைய சகோதரர்கள் ஏக சகோதரர்கள்லாம் கண்டுபிடிச்சி இன்றைக்கி விளம்பரம்லாம் கொடுக்குறாங்க. ராக்கெட் ஸ்டவ் அப்படின்ட்டு ரொம்ப குறைஞ்ச அளவில் வந்து விறகுகளை போட்டு எரித்து அதன் மூலமாக வந்து ரொம்ப அதீதமான வெப்பத்தை பண்ணி எடுத்து போகலாம். இப்போ இன்றைக்கி வந்து ஹோட்டல்கள்லாம் மூடிடுறோம், டீ கடைலாம் மூடிடுறோம், எங்களுக்கு வந்து இல்லை. ஏன் இந்த ஹோட்டல் நடத்துகிறவங்க, இந்த டீ கடை நடத்துகிறவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான விறகு அடுப்பை வந்து நாம் எடுத்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த முள்வேலி மரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த மரங்கள்லாம் ஏராளமான கிடக்குது. இந்த வேலிக்காத்தான் முள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து ஏராளமாக கிடக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதை வந்து எரித்து அழிக்கிறது நல்லது நம்மளுடைய இதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியான இந்த விறகு அடுப்பு, இந்த ராக்கெட் ஸ்டவ் போன்ற விறகு அடுப்பை வந்து இந்த வியாபாரிகள்லாம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அதை எல்பிஜி யூஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக நம்மளுடைய உடம்பை வந்து இது பண்ணிட்டோம். ஒரு சோம்பேறித்தனத்துக்கு நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் பண்ணிட்டோம். இருந்தாலும் நாம் ஏன் இதை நாம் சிந்திக்கக்கூடாது? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹோட்டலுக்கும் போனீங்க அப்படின்னா, சார் ஒரு இட்லிக்கு 5 ரூபாய் ஏற்றிட்டேன். என்ன அப்படின்னா எனக்கு கேஸ் வந்து 6000 ரூபாய் கொடுத்தா கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இதே வந்து அதே அந்த ஹோட்டல்கள் நடத்துகிற அந்த நிர்வாகிகள்லாம் வந்து ஏன் நாம் வந்து இந்த மாதிரியான ராக்கெட் ஸ்டவ்லாம் போகக்கூடாது? ஏன் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெத்தடான அந்த விறகு அடுப்பை எரித்து நாம் நம்முடைய இந்த உணவகங்கள்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கொஞ்சம் சிந்தித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக இதிலேருந்து அவங்க வெளியில் வந்துடலாம். இதே போல் தான் நாமளும் இன்றைக்கி வந்து இங்கே பல நாடுகளை கடந்து போனோம், நமக்கு வந்து விமான தேவைகள் இருக்குது, பல இடங்களில் போயிட்டு நாம் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு தேவை இருக்கிறதுனால தான் டிரான்ஸ்போர்ட் வேணும். அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பெட்ரோல் டீசல் வேணும். அதனால் வந்து நாம் ஐயோ இந்த பெட்ரோல் வந்து இல்லாமல் போச்சுனாலோ டீசல் வந்து இல்லாமல் போச்சுனா நம்மளோட வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போயிடுமா? மனித குலமே அழிஞ்சு போயிடுமா? இல்லையே. அப்போ இத்தனை லட்சம் ஆண்டுகள் வந்து நாம் பெட்ரோல் டீசல் வச்சுட்டா நாம் வந்து வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ இதை தான் நாம் வந்து சிந்திக்கணும். இதை நாம் சிந்தித்தோம் அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சோலார் எலக்ட்ரிசிட்டி, சோலார் மூலமாக இயங்குகிற அந்த ஸ்டவ்கள், சோலார் ரைஸ் குக்கர்ஸு போன்றதெல்லாம் வந்து ஏன் இன்றைக்கி வந்து அப்படியே வந்து முடங்கி போச்சு? அப்போது இயற்கையாக இருக்கின்ற அந்த இயற்கை வளங்கள் அபரிதமாக கிடைக்கக்கூடிய இந்த சூரிய வெப்பத்தினால் இயங்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஏன் நாம் வந்து நாட்டம் காண மாட்டேன்றோம்? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பல வீடுகளுக்கு வந்து சோலார் மூலமாக மின்சாரங்களை வந்து நாம் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு முதலீடு தான். அப்போது எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரியான மின்சார பிரச்சனைகள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கரண்ட் பில்லு வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. நாம் எல்லாரும் வந்து ஆட்சியாளர்களை குறை சொல்கிறதுல தான் நாம் இருக்கிறோம். ஆனால் இப்போ நாம் வந்து ஒரு கல்யாணத்தை வந்து 20 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை ஒரு நாள் கூத்து ஆடுறதுக்கு நாம் தயாராக இருக்கிறோம். இங்கேருந்து வந்து ஒரு கொடைக்கானலோ அல்லது வந்து ஊட்டியோ அல்லது காஷ்மீர் போகிறதுக்கு கூட வந்து நாம் வந்து 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணி நாம் போயிட்டு வரத்துக்கு தயாராக இருக்கிறோம். கேளிக்கைகளுக்கு தயாராக இருக்கிறோம். போதைப் பொருள்கள் நண்பர்களோடு சேர்ந்து குடிக்கிறதுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் ஒரு நாள் சர்வசாதாரணமாக செலவு பண்ணுறோம். கேளிக்கைகள் சொல்கிறேன். அதே மாதிரி கொண்டாட்டங்கள், இந்த மாதிரியான விழாக்கள் எத்தனை லட்சம் நாம் செலவு பண்ணுறோம். இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம்
நாம் வந்து இந்த மாதிரியான சோலார் போன்ற பேனல்களை நிறுவி அதன் மூலமாக வந்து மின்சாரத்தை வந்து நாம் எடுத்து நம்முடைய வீடுகளுக்கு பயன்படுத்தும் போது அது வந்து அரசாங்கத்துக்கு எந்த அளவு ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சோலாரில் இயங்கக்கூடிய அந்த மின் பேட்டரி வண்டிகள்லாம் நாம் தயாரிக்கலாம். அப்போது இந்த மாதிரியான அறிவியல் ஆராய்ச்சிகள்லாம் நாம் வந்து இருந்தால் தான் மனிதன் வந்து அறிவியல் வந்து மனித வாழ்க்கைக்கு வந்து ஒரு அனுகூலமாக இருக்க வேண்டுமே தவிர, அறிவியல் இல்லைன்னா நமக்கு செத்தே போயிடுன்ற அறிவற்ற ஒரு விஷயம்தான் இந்த உலகத்தில் வந்து நம்ம மேல் திணிக்கப்படுகிறது. இதை நாம் வந்து இளைஞர்கள்லாம் நாம் இது பண்ணிவிட்டு இப்போ எதிர்காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோலார் போன்ற விஷயங்களை நம்மளுடைய நாட்டில் வந்து அபரிமிதமாக எது எதெல்லாம் கிடைக்கிறதோ, எனக்கு பல காலமாக வந்து ஒரு இது உண்டு. நான் சிறு வயதாக இருக்கும்போதே தண்ணீரில் வந்து ஓடக்கூடிய வண்டிகளை கண்டுபிடிச்சி அதை வந்து ஆராய்ச்சி மூலமாக வந்து நிரூபித்த நபர்கள்லாம் கூட இருக்காங்க. ஆனால் அந்த தண்ணியில் ஓடக்கூடிய அந்த வண்டிகளினுடைய அந்த கண்டுபிடிப்புகள் வந்து இந்த பூமியில் இந்த அரசாங்கங்களாக அதை வந்து ரெகக்னைஸே பண்ணாமல் அப்படியே தூக்கி ஓரம் கட்டப்பட்டுருது. தண்ணியில் ஓடுறது அதில் என்ன வேறு என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது? அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பூமியில் வந்து தூக்கி ஓரம் போட்டாங்க. காரணம் என்னென்னா பெரு வியாபாரம் அப்படின்ற ஒரு நிலையில். அப்போது இந்த அரசாங்கங்கள் உண்மையிலே வந்து இது மக்களினுடைய வாழ்க்கைக்காக இருக்க வேண்டிய ஒரு அரசாங்கம் அப்படின்னா இந்த மாதிரியான நீர் மூலமாக ஓடக்கூடிய ஒரு அந்த வாகனங்களை வந்து நாம் அந்த ஆராய்ச்சிகளை அறிவியலை ஏற்கனவே கண்டுபிடிச்ச அறிவியலை நம்ம எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மூலிகை பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிடைக்கக்கூடிய அந்த மூலிகைகள் மூலமாக மூலிகை பெட்ரோல்னு சொல்லிட்டு அந்த ராமர் எவ்வளோ நாளாக போராடிட்டுருக்கிறார். அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்டிஃபிக்காக அது நிரூபணம் செய்யப்பட முடியல அப்படின்றதுக்காக வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய அந்த விஷயங்கள்லாம் மறுக்கப்படுகிறது. அவர் வந்து மிகப்பெரிய சட்ட போராட்டங்கள்லாம் செஞ்சு மிகப்பெரிய துன்பங்கள்லாம் அவர் அனுபவிச்சுட்டுருக்குன்னு சொல்கிறார். ஆனால் அவர் சொல்கிறாரு, நாம் வந்து என்னால் வந்து இதை உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நிரூபிக்க முடியுன்றார். அந்த மாதிரியான ஒரு நபர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுப்பதை வந்து நாம் மறுத்துட்டு நாம் எங்கேயோ இருக்கின்ற அண்டை நாடுகளில் இருந்து வர்ற அந்த ஆயில் நம்பி தான் நம்மளுடைய இந்த பூமியே வாழணும் அப்படின்னா எதிர்காலத்தில் இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலையில் வந்து இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குதுன்றது என்னுடைய கருத்தாக என்னுடைய புரிதலாக நான் பார்க்குறேன். அப்போது மனிதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் படித்த வரைக்கும் மனிதன் வந்து ஒரு பூரணமான ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. அவன் வந்து யாருடைய யாருடைய சார்பும் இல்லாமல் சுயமாக அவனுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான அனைத்து விஷயங்களும் இந்த பிரபஞ்சம் என்பது நமக்கு கொடுத்து வச்சிருக்கு. அதை நம்ம அறிவியலில் இன்றைக்கே கூட பார்க்குறோம். இப்போ உதாரணமாக நம்முடைய உடம்பில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட அளவு வளருவதற்கு தான் நம்ம இந்த உணவை நாம் எடுத்துக்கணும். இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உணவில்லாமல் வாழ்பவர்கள் எவ்வளோ பேர் இந்த பூமியில் இருந்துகிட்ருக்குறாங்க. நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா இப்போ வந்து பட்டினி மூலமாக இந்த உடம்பை வந்து குணப்படுத்தி கொள்ளும் ஒரு நிலை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உணவில்லாமல் வாழ்கின்ற ஒரு சூரிய யோகின்னு ஒருத்தர் நம்ம பார்க்குறோம், உமாசங்கர் அப்படின்ட்டு. அதே மாதிரி இனடியாக்கள் என்று சொல்லக்கூடிய உணவில்லாமல் வாழும் நபர்கள் போலந்து நாட்களெல்லாம் இருக்காங்க. ஜோச்சம் வெர்டின் போன்ற நபர்கள்லாம் எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி இருந்துருக்காங்க. அதனால் இந்த மனிதர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து இந்த அறிவு வந்து எப்படி வந்து இவங்க ஊட்டிட்டாங்க அப்படின்னா, நீ வந்து ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையை அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான கல்வியை வந்து நம்முடைய மண்டையில் பதிய வச்சதுனால நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதற்கெடுத்தாலும் பயப்படுறோம், எதற்கெடுத்தாலும் பயந்து 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 சாகிறோம். ஆனால் அதே நேரத்தில் நாம் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வருவதற்கு நாம் தயாராக இல்லை. இன்றைக்கி வந்து கேஸ் அடுப்பு இல்லைன்னா என்ன, விறகடுப்பை நான் எரிச்சிக்கிறேன். விறகடுப்பு இல்லைன்னா பரவாயில்ல, எனக்கு வந்து சோலார் ரைஸ் குக்கர் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படியே வந்து இன்றைக்கி மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப அதிகமான செலவினங்கள் அரசாங்கத்துக்கு வருதுன்னு சொல்கிறாங்களா? மின்சாரத்தில் வந்து கை வைக்கிறாங்களா? கை சுடுதா மின்சார பில்லு? ஏன் நாம் சோலாருக்கு ஏன் போகக்கூடாது? சிந்திக்கணும். ஏன் காற்றாலைகள் வந்து அதிகமாக அமைக்கக்கூடாது? சிந்திக்கணும். இதில் வந்து ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாய்த்த அந்த அரசியல் தலைவர்கள்.
இந்த அரசியல் தலைவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வைகள்லாம் இல்லாததுனால அவர்களுடைய குடும்பத்தினுடைய வளர்ச்சியை மட்டும் பார்க்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கி சில அரசியல் தலைவர்கள் நமக்கு அமைஞ்சதன் காரணமாக என்ன ஆயிடுதுன்னா, நம்மளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் அடிமைகளைப் போலவே அந்த அவர்களுடைய ஊடகங்கள் மூலமாக அந்த வழியாக அவர்கள் அந்த மனராட்சி போன்ற விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகளை ஆராய்கிறார்களே தவிர, இந்த மக்கள் தன்னிறைவு பெற்ற வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், அவர்கள் யாரிடமும் 1000 ரூபாய்க்காக பிச்சை எடுக்க கையேந்தக்கூடாது என்ற நிலையிலே இந்த அரசியல் தலைவர்கள் நம்முடைய வாழ்வியல் முறையை அவங்க மாற்றுறதுக்கு தயாராக இல்லை. அரசியல்வாதிகள் அந்த மாதிரி தயாராக இருக்க மாட்டாங்க. இப்போ யாருமே சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய அந்த சந்தோஷத்தையும் ஏகபோகமான வாழ்க்கையும் விட்டு கொடுப்பதற்கு யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். ஆனால் மக்கள் ஏன் இதை சிந்திக்க மாட்டேன்றாங்க? அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 70களில் பிறந்த அந்த ஒரு சாரார் பார்த்திங்க அப்படின்னா மிகவும் சோம்பேறித்தனமாக எதிர்காலம் போன்ற விஷயங்களில் அவர்களுடைய அந்த முன்னெடுப்பு எடுக்காமல் ஒரு அடிமை வாழ்க்கையாகவே நம்மளை அவங்க அமைச்சிட்டு போயிட்டாங்கன்றதை நாம் ரொம்ப கூர்ந்து நோக்கணும்னா போதும். இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் கொடுத்தால்தான் நம்முடைய வாழ்க்கை ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஓட்டுகளை நாம் 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் கூவி நாம் விற்கும் பொழுது இதைவிட ஒரு மிகப்பெரிய அவலம் என்பது இந்த மனித குலத்துக்கு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆக இந்த பிரபஞ்ச சக்தியாகப்பட்டது, இப்போ இந்த அரசியல்வாதிகளும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வாழ போகிறாங்க. அவங்களும் பெருசாக இந்த 1,00,000 கோடி 1,00,000 கோடி 2,00,000 கோடி சேர்த்து வச்சுட்டு அவர்களை எரிப்பதும்போது இந்த பணத்தை போட்டு எரிக்க போகிறது இல்லை, எல்லாத்தையும் இங்கே விட்டு தான் போகிறாங்க. பட் இருந்தாலும் அந்த புரிதல் அவர்களுக்கு இல்லாததுனால இந்த அடிமைத்தனத்தை இந்த ஊடகங்கள் மூலமாக அவர்கள் அந்த செய்து வைத்திருக்கிற அந்த 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 ஊடகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவங்க திரைத்துறை அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்மளை எல்லாரையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த யானை பிடிக்கும்போது அந்த யானையை பிடிச்சி அதை கொடுமைப்படுத்தி அதற்கு ஒரு மனிதன் ஒரு விதமான அந்த மைண்டில் நாம் இதுக்கப்புறம் அடிமை தான், நாம் சுதந்திரமாக இயங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த யானையை பழக்கப்படுத்துவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி மனிதர்களை 1000 ரூபாய் கொடுத்தால்தான் என்னால் வாழ முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு அவல நிலையில் இந்த மனிதர்களை பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அப்படின்ற போது இதை விட ஒரு கேவலம் இந்த மனித குலத்துக்கு இருக்கக்கூடாது. சில நேரங்களில் நினைக்கிறதுண்டு, ஏன் இந்த மனுஷ ஜென்மமே இல்லாமல் போயிடுச்சுன்னா, யாருமே பூமியில் ஒரு மனிதர்கள் கூட இல்லை அப்படின்னா அந்தந்த விலங்குகள் அழகாக வாழும். பணம் என்றதை ஒன்று கண்டுபிடிச்சி டாலர் அப்படின்ற ஒரு அந்த டாலர் தான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் வந்தபோது இன்றைக்கி அந்த டாலர் மூலமாக நடக்கின்ற அவலங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்க அப்படிங்களா? அப்போ மனிதன் பணம் அப்படின்றத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நாம் தொழில்துறைகளை வளர்க்குறோம், அறிவியல் ஆராய்ச்சிகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த அறிவியல் ஆராய்ச்சியே நம்மளை கொல்லக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கி உலக நாடுகள்லாம் அணுகுண்டுகளை தூக்கி வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தேவையா? மனிதனுக்கு உணவு தேவை, ஆனால் அணுகுண்டு தேவையா? இல்லை. அப்போது எந்த அளவுக்கு ஒரு பிரிவினை, எந்த அளவுக்கு உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறான், டக்குன்னு அந்த சந்தை இதெல்லாம் ஏறுது. ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறான், டக்குன்னு இறங்குது. இன்றைக்கி சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியலாக உலகத்தை ஆளக்கூடிய தலைவர்கள் அவர்களுடைய குடும்ப வருமானத்துக்காக இந்த பங்குச்சந்தைகளை ஏற்றுறாங்க, இறக்குறாங்க, அதன் மூலமாக பெருவாரியான பணத்தை அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி மேற்கத்திய ஊடகங்கள்லாம் பேசுது. இப்போது இப்படி ஒரு கேவலமான ஒரு எண்ணங்களுக்கு இந்த மனித குலம் போயிட்டதை நம்ம நினைக்கும்போது ரொம்பவும் வேதனையாக இருக்குது. அப்போது இந்த பூமி பிரபஞ்சம் இத்தனை ஆண்டுகளாக அது நமக்கு பரிணாமத்தில் வந்ததா இல்லது வானத்திலேருந்து குதிச்சுட்டு வந்ததான்லாம் கிடையாது. ஆகமத்தில் ஒரு மனிதனாக பிறந்த ஒருத்தன் எந்த அளவுக்கு ஒரு அற்புதத்தை இந்த உடம்பில் வச்சுக்கிட்டு அது இயங்குவது, சிந்திப்பது, உணவு ஜீரணம் பண்ணுவது, அது சக்தி பொருளாக மாற்றுவது, ஒரு உணர்வு, அன்புன்ற உணர்வு, பாசம்ன்ற உணர்வு, கருணைன்ற உணர்வு, இது எல்லாம் எந்த அளவுக்கு இந்த உடம்பில் இப்போ வச்சிருக்குது. ஆனால் பயம் பயம் பயம்ன்ற இந்த உணர்வோட நாளைக்கு நம்ம அணுகுண்டு வீசுமோ, நாளைக்கு இந்த உலகம் அழிஞ்சு போயிடுமோ, எனக்கு எல்பிஜி கிடைக்கலனா என் வாழ்க்கை போயிடுமோ, மின்சாரம் இல்லைனா என் வாழ்க்கை போடணும், இதெல்லாம் இல்லைன்னா நம்ம உயிர் வாழவே முடியாதா? எல்பிஜி இல்லைனா உயிர் வாழ முடியாதா? ஆயில் இல்லைனா, பெட்ரோல் இல்லைனா உயிர் வாழ முடியாதா? நீங்கள் நல்லா எல்லாம் செத்தாக போயிட போகிறோம். கொஞ்சம் சிந்திக்கணும்.
சிந்தித்தோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டான விஷயங்கள் நமக்கு புலப்படும். அந்த ஆல்டர்னேட் விஷயத்தை வச்சுக்கிட்டு நாம் சிறந்த ஒரு வாழ்க்கையை சந்தோஷமான அதாவது மனுஷன் தான் கிரியேட்டரே. இந்த உலகத்தில் இன்றைக்கி இருக்கிற கோயில்கள் எல்லாம் மனுஷனால் கட்டப்பட்டது தான். உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட மதங்கள் எல்லாமே மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது தான். கடவுள் வந்து ஏற்படுத்தவில்லை. ஆனால் அந்த மதங்களை வைத்து இன்றைக்கி வந்து போர்கள் இதெல்லாம் வந்து ஒரு சும்மா பூச்சு வேலை தான். மதங்களை வச்சு போர் நடத்துன்றதுலாம் கிடையாது. ஆகமத்தில் இந்த உலகத்தை கட்டுப்படுத்தணும். அதற்கு வந்து என்னுடைய இந்த ஆளுமை திறன், அந்த டாலர் அப்படின்ற அந்த ஆளுமை வேணும். நான் தான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஆள், நான் தான் பெரிய அண்ணன், நான் சொல்கிறபடி தான் இந்த உலக மக்கள் இருக்கணும். நான் வாழுனா இந்த உலக மக்கள் வாழணும், நான் சாவுனா இந்த உலக மக்கள் எல்லோரும் செத்து போயிடணும். அப்படி ஒரு பெரிய அண்ணன் மனோநிலை. இன்றைக்கி வந்து அந்த உலக தலைவர் வந்து இன்றைக்கி எத்தனை ஆண்டு காலம் வாழ போகிறார்? இன்றைக்கி உதாரணமாக எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவுக்கு எட்டன வரைக்கும் இந்த இஸ்ரேலில் இருக்கிற அந்த பெஞ்சமின் நெதன்யாகு அப்படின்ற அந்த நபர் எவ்வளோ ஒரு கொடும் விஷயம்லாம் பண்ணியிருக்காருன்றத நானே வந்து அதை படித்து பார்த்துருக்கேன். இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வேறுபடுறாங்க. அவங்களுக்கு வந்து எதிராக வந்து என்றைக்கோ ஒரு நாள் 4000 வருஷங்களுக்கு முன்னாடி அவன் அண்ணன் வந்து இவனை அடிச்சிட்டான், இவன் தம்பியை வந்து அவனை அடிச்சிட்டான், அதற்கு வந்து நாங்கள் பகையை இருக்கிறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. என்றைக்கோ போகிற வரலாறை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி வர்ற அந்த குழந்தைகளை இன அழிப்பு, குழந்தைகள் அழிப்பு போன்ற விஷயங்கள்லாம் இந்த உலகத்தில் நடந்துட்டுருக்குது. இதெல்லாம் மக்கள் சிந்தித்து பார்க்கணும். இது நாளைக்கு இது மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு வரக்கூடாது. அப்படின்னா நாம் எல்லாரும் சுயசார்பு வாழ்க்கைக்கு நாம் வாழணும். நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனாகிய சிவனை வந்து நாம் உணர்ந்து அது நமக்கு என்ன கொடுத்துருக்கிறது, இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வாழ முடியுமா? பணம் எதற்கு தேவை? சாப்பாட்டுக்கு பணம் தேவை. அது இப்போ இன்றைக்கி வந்து மற்ற விலங்குகளுக்கெல்லாம் பணம் தேவையா? இல்லை, ஏதேதோ கிடைக்கிறது சாப்பிட்டா அது வாடுதுங்க. ஆனால் மனுஷன் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டான், ஒரு ஆடம்பர விஷயத்துக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டான், பழக்கப்படுத்தி கொண்டான். அதனால தான் இவனுக்கு பணம்ன்ற ஒரு தேவை. இந்த ஒரு அடிப்படையே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மனித குலத்தையே அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டு விருட்சமாக அது வளர்ந்து நிற்கிறதுன்றது தான் இன்றைக்கி வந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். மாறாக இந்த பூமியிலே நாம் ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், இந்த பூமியில் வந்து சொர்க்கத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் மனித ஜென்மம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத நாம் உணர்ந்து சக மனிதர்களை, இந்த நாடு அப்படின்ற பேதங்கள்லாம் இல்லாமல் சக மனிதர்களை ஏகோதர சகோதரர்களாக நாம் பாவித்து அவர்களோடு இணக்கமாக நாம் வாழ்ந்து சிறப்பாக, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்துமே அவங்ககிட்ட கொடுத்துடணும், அவனுடைய உழைப்பில் நீங்கள் வாழணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவரவர்கள் உழைப்பில் அவரவர்கள் வாழ்ந்து இயற்கையை புரிந்து கொண்டு மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்காக நாம் இந்த பூமியிலே வந்திருக்கிறோம். இந்த பூமியிலே அந்த ஒரு அன்பான ஒரு அன்பு, ஜீவகாருண்யம், தயை போன்ற இந்த விஷயங்களை இந்த பூமியிலே நாம் ஸ்தாபித்தால் அல்லது கிரியேட் பண்ணோம்னா நாம் தான் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணுற ஒரு கடவுளுக்கு சமமானவர்கள். ஆக அன்பை இந்த பூமியிலே விதைத்து இந்த பூமியிலே போர் போன்ற விஷயங்கள்லாம் அணுகுண்டுன்றதே இங்கே இருக்கவே கூடாது. போர் ஆயுதங்கள் எதற்கு? இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பில்டிங்லாம் வந்து தரைமட்டமாக ஒரே குண்டு போட்டு தரைமட்டமாக ஆகுது. அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கான மனித உழைப்பு எவ்வளோ பணத்தை வந்து அவங்க போட்டிருப்பாங்க. எல்லா உழைப்பையும் இந்த மாதிரியான மனிதர்களால் வந்து அதை தீக்கிரையாக்கி அதை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு வேலை நடக்கிறது. இது வந்து இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா மனித இனமே அழிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு நாள் வந்து வரக்கூடிய நிலையில் வந்துட்டுருக்குது. அதுவும் இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள்லாம் ஒரு முதிர்ச்சியற்ற, ஒரு மனித குலத்துக்கு மேல் அன்பு செலுத்த இயலாத, தானே வாழ வேண்டும், தன்னுடைய வார்த்தையே இங்கே வந்து நிலைக்க வேண்டும், எல்லாமே நான் தான், என்ன சாவு வீட்டில் ஏழு வீட்டில் போனமாகவும் நான் தான் இருக்கணும், கல்யாண வீட்டில் மாப்பிள்ளையாகவும் நான் தான் இருக்கணுன்ற அளவுக்கு இன்றைக்கி சில உலக அரசியல் தலைவர்கள் நான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன், ஒரே நேரம் 8 போர் நிறுத்திட்டேன், 10 போரை நிறுத்திட்டேன், நான் ஃபோன் பண்ணேன் ஒரு போரே நின்று போச்சு இப்படின்னு சொன்னவன்னா ஒரு நாளைக்கு ஒரு பொய்யும் புரட்டுமா சொல்லி 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 இந்த உலக மக்களை வந்து முட்டாள்களாக்கி உலக மக்களை அழிக்க விஷயத்தில் நாம் இந்த உலகம் போயிட்டுருக்கு. இந்த நிலை மாறணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தற்சோதனை, தன்னுடைய தனி மனித ஒழுக்கம், தன்னுடைய தனி மனித வாழ்வு, இதை நாம் எவ்வாறு சிறப்பாக வாழ முடியும், நமக்கு எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் கட்டமைத்து கொண்டு
மிக சீரும் சிறப்புமாக இந்த பூமியிலே வாழ்ந்து 120 வருஷம் வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை இன்றைக்கி ஆயுசாக 60 வயதில் இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து விட்டது. இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் இன்றைக்கி அறிவியல் என்ற பெயரில் சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கிறது தான் அப்படின்றது இன்றைக்கி தெளிவாக தெரியுது. எனவே நாம் இயற்கையை நுகர்ந்து இயற்கையாக வாழ்ந்து இயற்கையை சார்ந்து வாழ்ந்து மிக அற்புதமான ஒரு நிலையை நாம் எய்த வேண்டும் என்று என்னுடைய அவாவாக இருக்கிறது. பார்ப்போம். புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கேளுங்க. நன்றி, வணக்கம்.